ஹாய் காய்ஸ், இன்னைக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய உணவான அரிசி புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற விட்டதுக்கு அப்புறமா அதுல இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து கண்டிப்பா 20 மினிட்ஸ் ஆகுது இட்லி சட்டில வச்சு வேக வைக்கணும். இது வந்து நம்ம பேக் போனுக்குலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கேர்ள் பேபிலாம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்போத்திலிருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம மார்னிங் ஈஸியா புட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த உப்பு தண்ணியை தெளிச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்க சரியா வந்து பிடிக்க வரல. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி தெளிச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ஓரளவுக்கு வந்து பிடிக்க வருது. இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இட்லி சட்டியில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக வந்து ப்ரௌன் சுகர், நீங்கள் வேணா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து எல்லாமே கெட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரௌன் சுகர், திருவின தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான அரிசி புட்டு ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த ரெசிபி